many things in the future life which are uncertain. எதிர்கால வாழ்க்கையிலே நிச்சயமில்லாத अनेक காரியங்கள் உண்டு. But one thing is certain for all of us. ஆனால் ஒரு காரியம் நம் அனைவருக்கும் நிச்சயமானது. You know what is that? அது என்ன தெரியுமா? That we all are going to stand before the judgment seat of God. நாம் எல்லோருமே ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். We read that in 2 Corinthians 5:10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். So 2 Corinthians 5:10 is written, for we must all appear before the judgment seat of Christ, that each one may receive the things done in the body according to what he has done, whether good or bad. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். So that day, see, this is the verse which is for believers. All believers are going to appear before the judgment seat of Christ. இந்த வார்த்தைகள் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் நிற்க போகிறோம். About unbelievers we read in Revelations 20 that they also are going to appear before Christ. அவிசுவாசிகளை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்களும் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறார்கள். So all the things which are done in our body, we are going to be judged one day and rewarded. நம்முடைய சரீரத்திலே நாம் செய்த எல்லா காரியத்திற்காகவும் அந்த நாளிலே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் அல்லது பலனை அடைவோம். So it's written in verse 11, knowing the fear of the Lord, because we are going to face God one day, we persuade men. 11ஆம் வசனத்திலே ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். We can also see in 1 Corinthians 4:5. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் இதை பார்க்கிறோம். So it's written, therefore judge nothing before time until the Lord comes, who will bring to light the hidden things of darkness and reveal the motives of people's heart, and each one's praise will come from God. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். You know, for my life, your life, most of the things are hidden. Almost we can say 95% of things are hidden in our life. நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே 95% காரியங்கள் அது மறைக்கப்பட்ட அந்தரங்கத்தில் இருக்கிறது. Even for my wife. என்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது. But that is why we cannot make a judgment about anybody today. அதனால தான் இந்த நாளில் யாரை குறித்தும் நாம் நியாயம் தீர்க்க முடியாது. But one day everything is going to come to light. ஆனால் ஒரு நாள் எல்லா காரியமும் வெளியரங்கமாக போகிறது. That day the motive with which I did different things will come to light. அந்த நாளிலே இருதயங்களின் யோசனைகள் வெளிப்படும். See, we all have faced major exams. நாம் எல்லோருமே பெரிய தேர்வுகளை சந்தித்திருக்கிறோம். Before that there is what can be called as a model exam. அதற்கு முன்பாய் ஒரு மாதிரி தேர்வு என்று நடத்துவார்கள். So that is an exam which prepares us for the main exam. அந்த மாதிரி தேர்வு அந்த பெரிய முக்கியமான தேர்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. See, in good institutes there will be, if you are preparing for a major exam, there will be many model tests, so that when you really face the main test, it will be easy for you. அநேக நல்ல பயிற்சி நிலையங்களிலே ஒரு முக்கியமான தேர்வு எழுதுவதற்கு முன்பாய் அநேக இப்படிப்பட்ட மாதிரி தேர்வுகளை நடத்துவார்கள். So that is why it's important that we all should examine our life and be prepared for that day which is coming, which is certain for all of us. அதனால் தான் நாம் எல்லோருமே நம்முடைய இருதயத்தை நிதானித்து ஆராய்ந்தறிந்து அந்த நாளுக்காய் நிச்சயமாய் வரப்போகிற அந்த நாளுக்காய் நம்மை நாம் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். There's a verse in 1 John chapter 2 where it's written, you should not shrink away from him in shame that day. அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அந்த நாளிலே நாம் வெட்கப்பட்டு பின்வாங்கி போய்விடக் கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. See, there's a story which I heard Brother Zach telling once. ஒரு முறை சகோதரர் ஜாக் இந்த கதையை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். See, in prairies in South America, grass will grow at a very high level. Which prairies in South America? Prairies என்ற தென் அமெரிக்கா நாட்டிலே அங்கு புல் அது மிக உயரமாய் வளரும். So in summer season all the grass will be very dry. வெயில் காலத்திலே எல்லா புல்லும் அது உலர்ந்து போயிருக்கும். And sometimes
forest fires can come. திடீரென்று சில நேரத்திலே காட்டு தீ அங்கு உண்டாகும். Because the wind is blowing at a very high speed, the fire can spread very very fast. அங்கு காற்று மிக வேகமாய் அடிப்பதினாலே அந்த தீ சீக்கிரத்தில் பரவக்கூடியதாக And even many of the animals which can run fast cannot escape those fires. அந்த நேரத்திலே மிகவும் வேகமாய் ஓடக்கூடிய மிருகங்களும் அந்த தீயிலிருந்து தப்பிக்க முடியாது. So there was a man who was walking in this prairies one day, dry grass. ஒரு நாள் ஒரு மனிதன் இந்த நாட்டிலே, இந்த பிரேயரிஸ் நாட்டிலே உலர்ந்த அந்த புல்லிலே நடந்து கொண்டிருக்கிறான். And he saw from far away fire coming at a very very fast rate. அவன் தூரத்திலே அந்த காட்டு தீ தன்னை நோக்கி வேகமாய் வருகிறதை அவன் பார்க்கிறான். He knew that if he go to the left, right, straight, wherever he run, he is not going to escape. அவன் இடது பக்கம் வலது பக்கம் எந்த பக்கம் ஓடினாலும் தப்பிக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டான். But he had a very good idea. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனை வந்தது. He had a match box. அவனிடத்திலே ஒரு தீப்பெட்டி இருந்தது. What he did is a large area surrounding him he burned. அவனை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய அந்த புல் இருந்த நிலப்பகுதியை அவன் கொளுத்தி விட்டான். And he sat in the middle of it. அதற்கு நடுவிலே உட்கார்ந்து கொண்டான். So when the fire came, it went through all four directions, it never touched him. நெருப்பு பக்கத்தில் வந்தபொழுது அவனை சுற்றி நான்கு திசைகளிலும் போனதானால் அவனை தொடவில்லை. So this is exactly that we also have to do. இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். Because that day is certain, today we can judge ourselves and we can burn all those unnecessary bad things in our life, so that day we can face with boldness. இந்த நாளிலே நம்மை சுற்றி நம்ம இருக்கிற நாம் காரியங்களை நிதானித்து நியாயம் தீர்த்து அந்த நாளுக்காய் நாம் இந்த நாளிலே ஆயத்தம் செய்ய முடியும். See, devil is really a very cunning person. சாத்தான் மிக தந்திரமானவன். You know what is his aim? அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? He will make us dwell on the things in the past and also what is going to come in the near future. நம்முடைய கடந்த காலத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் நாம் அதிலே மூழ்கி இருக்கும்படி செய்து விடுவான். See, some of the things that we have done in the past which are wrong, he will make us condemned about it. கடந்த காலத்தில் நாம் செய்த சில காரியங்களை குறித்து நம்மை குற்றம் உணர்வு அடைய செய்வான். But what we have to remember is the blood of Christ can cleanse all these things and we can be justified before God. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் சுத்திகரித்து நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் மாற்ற முடியும். His main weapon is make us think about the near future. Tomorrow what will happen after 1 year, what will happen after 2 years and so on. சாத்தானுடைய வல்லமையுள்ள ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? நம்முடைய எதிர்காலம், நாளை தினம், நாளை ஒரு வருடம் கழித்து என்ன நடக்க போகுது என்பதை குறித்து நம்மை கவலையிலே மூழ்கடிக்க செய்யும். So that we will not be concentrating on today. அதனால் நம்முடைய கவனம் இந்த நாளை குறித்து இருக்காது. And the day we are going to stand before the judgment seat of God. அதற்கு பிறகு நியாய தீர்ப்பிலே அவருக்கு முன்பாக இருக்கிற அந்த நாளை நாம் மறந்து போய்விடுவோம். That is a very very dangerous, a very very cunning weapon of the devil. அது சாத்தானுடைய மிக தந்திரமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. Today is the day I have to take up my cross, I have to repent, I have to take Christian life seriously. இந்த நாளிலே நான் என்னுடைய சிலுவை எடுத்து என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். So that day I am going to stand before the judgment seat of God, I can be bold. அது நிமித்தமாய் அந்த நாளிலே நான் தேவனுக்கு முன்பாய் நின்று நான் தைரியமாய் நிற்க முடியும். So what are the possible questions God is going to ask each one of us? நாம் ஒவ்வொருவரையும் நோக்கி தேவன் கேட்க போகிற கேள்விகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? I was thinking of some of them. சில கேள்விகளை குறித்து நான் யோசித்தேன். We can ask these questions to ourselves so that we can get prepared for that day. அந்த கேள்விகளை இன்று நாம் நம்மிடத்தில் கேட்டுக்கொள்வது மூலமாய் அந்த நாளுக்காய் நாம் ஆயத்தம் செய்து கொள்வோம். I was thinking first question is, what is the aim, goal or purpose of my life? முதலாவது கேள்வி, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்லது குறிக்கோள் என்ன? We all are living for a goal and a purpose. நாம் எல்லோருமே ஒரு குறிக்கோளோடு ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Is it money? Is it pleasures of the world? அது பணமா அல்ல உலகத்தின் சிற்றின்பங்களா? Is it a comfortable life on earth? ஒரு பூமியிலே ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழ enjoy the world to the maximum. எவ்வளவு அதிகமாய் உலகத்தை அனுபவிக்க முடியுமோ அதற்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். But look at the life of Jesus. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். What was his aim in life? அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? We know that in the prayer that Lord taught us to pray, ஆண்டவர் நம்மிடத்திலே நாம் ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே you can see his name be glorified. அவருடைய நாமம்
பரிசுத்தப்படுவதாக, His kingdom come, அவருடைய ராஜ்யம் வருவதாக, His will be done on earth as it is in heaven. பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. That was the goal to which Jesus lived. அந்த ஒரு குறிக்கோளோடு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் Jesus வாழ்ந்தார். told his parents, I should be in my Father's business. தன்னுடைய பெற்றோரிடத்தில் இயேசுக்கு சொன்னது போல, நான் என்னுடைய பிதாவினுடைய வேலையிலே நான் இருக்கிறேன். Is that the goal and purpose of our life? அது நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாய் நோக்கமாய் இருக்கிறதா? Lord, your kingdom should come. You will be the king in every corner and nook and corner of my life. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீரே ராஜாவாய் இருக்க வேண்டும். In my thoughts, in my eyes, in my ears, in my tongue, everywhere you should be the king. ஆண்டவரே, என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய பார்வையிலே, என்னுடைய நாவிலே எல்லாவற்றிலும் நீர் ராஜாவாய் இருக்க வேண்டும். We all know that verse in Romans 8:29. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். Conformed to the image of his son. அவருடைய குமாரனுடைய சாயலுக்காய் ஒப்பாய் மாறுவது. That should be the aim of our life. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாய் இருக்க வேண்டும். See, I told you the story of this is a story which Billy Graham said. இது பில்லி கிராம் சொன்ன ஒரு கதை. Once Albert Einstein was traveling in a train. ஒருமுறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். Just a story, but we can see the moral of it. அந்த கதை, இது ஒரு கதை தான், அதனுடைய அந்த ஒழுக்க நெறியை நாம் அறிந்து while he was traveling, ticket collector TTR came. அவர் அந்த பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது டிக்கெட் பரிசோதகர் வருகிறார். for the ticket. அவரிடத்தில் டிக்கெட்டை கேட்கிறார். And he was not having ticket anywhere. He searched everywhere, pocket, bag, everything. He could not find the ticket. அவருடைய டிக்கெட்டை அவர் தேடுகிறார், பேக்கிலே எங்கும் அது காணப்படவில்லை. So the TTR said, see, I know that you are a great scientist, you have taken the ticket, be comfortable and travel on. TTR சொன்னார், நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். So he searched another 20 people. இன்னும் 20 பேரை அவர் அந்த டிக்கெட் பரிசோதகர் அவர் பரிசோதனை செய்கிறார். And when he looked back, அவர் திரும்பி பார்த்த பொழுது Albert Einstein was kneeling down looking under the seat for the ticket. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சீட்டுக்கு கீழே குனிந்து அந்த டிக்கெட்டை தேடிக் கொண்டிருக்கிறார். So this TTR came running in and said, see sir, you be comfortable in the journey. I know that you have taken ticket, you are a great scientist, I know that. TTR வந்து அவரிடத்துல சொன்னார், ஐயா, நீங்கள் உங்களை வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டாம், நீங்கள் டிக்கெட் எடுத்தீர்கள், மிகப்பெரிய விஞ்ஞானி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். See, then Albert Einstein said, see, I know that I am a scientist, all these I know, but that is not why I am searching for the ticket. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், நான் டிக்கெட் எடுத்தேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் நான் டிக்கெட்டை தேடுவது அது காரணம் அல்ல. He said that I don't know my destination. If I only get the ticket, I know where to get down. அவர் சொன்னார், நான் எங்கு இறங்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாது, அந்த டிக்கெட்டை பார்த்தால் தான் நான் எங்கு இறங்க வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும். This is our problem many times. We don't know our destination. We forget our destination. அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய பிரச்சனையா இருக்கிறது. அநேக நேரத்திலே நாம் எங்கு சேர போகிறோம் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். See, if you look into a log in the wood in the high sea, இங்கு wood log in the river or sea or anywhere. அந்த கடல்லே அல்லது பெரிய பெரிய மரக்கட்டைகளை, மரத்துண்டுகளை நாம் பார்க்கும்போது it does not have any direction. அதுக்கு எந்த விதமான திசையும் இல்லை. According to the wind, one day it may go to the south, another day to the north, another day to the west, another day to the south. காற்று அடிக்கிற திசையிலே ஒரு நாள் கிழக்கிலே, ஒரு நாள் மேற்கிலே, ஒரு நாள் வடக்கிலே, எல்லா திசைகளிலும் அது போகும். But a ship goes with an aim and direction. ஆனால் ஒரு கப்பல், அதற்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது, அதுக்கு ஒரு திசை இருக்கிறது. Am I living like that wood in the high sea, going any direction which I like? நான் கடலில் இருக்கிற அந்த பெரிய மரக்கட்டைகளை போல திசை தெரியாமல் அலைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? Am I moving with a direction, with an aim and goal? அல்லது ஒரு திசையிலே ஒரு குறிக்கோளோடு, ஒரு நோக்கத்தோடு நான் முன்னேறி போய் கொண்டிருக்கிறேன். See, imagine from Chennai you have taken a ticket to Kanyakumari. யோசித்து பாருங்கள், சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நீங்கள் ஒரு டிக்கெட் எடுத்துக்கொள்கிறீர்கள். Now you boarded a train. You cannot get into any train. You have to go to the right train which will take you to Kanyakumari. ஏதோ ஒரு ட்ரெயின்ல ஏறி நான் போக முடியாது, கன்னியாகுமரி போகிற அந்த ட்ரெயின்ல நான் ஏற வேண்டும். See, imagine after 1 hour Arakonam comes and another 1 hour Renigunda comes, then you are going in a completely wrong direction. ஒரு மணி நேரத்தில் அரக்கோணம் வருகிறது, அதுக்கு பிறகு ரேணுகுண்டா வருகிறது என்றால் நீங்கள் தவறான ஒரு திசையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். Because you are going in the opposite direction. நீங்கள் அதற்கு எதிர்மறையான திசையிலே போகிறீர்கள். Actually, after 1 hour Tambaram should come and then Chengalpet and so on. நீங்கள் ஏறின ட்ரெயின்ல முதலாவது தாம்பரம், செங்கல்பட்டு, இந்த ஸ்டேஷன் வர வேண்டும். So we have to examine our life. Say for example, last 5 years or last 3 years,
Am I really becoming more and more like Jesus? நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். கடந்த 3 வருடத்திலே, கடந்த 5 வருடத்திலே நான் இயேசுவை போல மாறி இருக்கிறேனா? Is the power of anger reducing in my life? என்னுடைய வாழ்க்கையிலே கோபத்தின் அந்த வீரியம் குறைந்திருக்கிறதா? The power of sexual sin going away from our life. பாலியத்துக்குரிய அந்த பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போகிறதா? Fear and anxiety and discouragement, the power is reducing in my life. பயம், கவலை, சோர்வு இப்படிப்பட்டதுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலே குறைந்து போயிருக்கிறதா? Am I a person easy to deal with? நான் எளிதாய் மற்றவர்களால் உறவாடக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறேன். Am I becoming more patient and more loving and more merciful? நான் மிகவும் பொறுமையுள்ளவனாக, அன்புள்ளவனாக, இரக்கமுள்ளவனாய் நான் இருக்கிறேனா? These are some of the very very important questions we have to ask. இந்த முக்கியமான கேள்விகளை நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். If we are truly living in repentance and being filled with the Holy Spirit, we'll go in the right direction. நாங்கள் உண்மையாகவே மனம் திரும்புதலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே நாம் வாழும் பொழுது சரியான திசையிலே போய் கொண்டிருப்போம். We may say that, see, I'm looking after my family, I'm fully engaged with my family, children, wife, husband. நான் சொல்லலாம், நான் என்னுடைய குடும்பத்தின் மனைவி, பிள்ளைகள் இவர்களுடைய காரியங்களிலே அவைகளை நான் பராமரித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். Look at a dog and look at a cat. They are also engaged in they are looking after their family, their children and their kittens or puppies. They are also like that. ஒரு நாயை, ஒரு பூனையை பாருங்கள், அவைகளும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது, அவைகளும் தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறது. See, looking after my family is good, but that is not the goal and direction of my life. நம்முடைய குடும்பத்தை பராமரிப்பது, அதை குறித்து கரிசனையாக இருப்பது நல்ல காரியம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல. My dear brothers and sisters, let's examine. I want to examine myself. Lord, is my aim to become like Jesus? அருமையான சகோதர சகோதரிகளே, என்னை நான் நிதானித்து பார்க்கிறேன். நாம் கேட்போம், நான் இயேசுவை போல மாறுவது என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கிறதா? Okay, another important question that we are going to face that day is, are we becoming merciful to other people? இன்னொரு கேள்வி அந்த நாளிலே நாம் சந்திக்க போகிறது என்னவென்றால், நான் மற்றவரிடத்திலே இரக்கமுள்ளவனாய் இருக்கிறேனா? See, that's a question that really determines how a judgment is going to be. உண்மையாகவே நம்முடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை அந்த கேள்விதான் தீர்மானிக்க போகிறது. See, if you are facing a major exam, if you get a very easy question paper, you will be very happy. நீங்கள் ஒரு தேர்வை சந்திக்க போகிறீர்கள், எளிமையான ஒரு கேள்வி வினாத்தால் உங்களுக்கு கிடைத்தால் அது நீங்கள் அதனால் சந்தோஷப்படுவீர்கள். Your prayer will be, Lord, I don't want to get a hard question paper, I want to get a easy question paper. நீங்கள் ஜெபிப்பீர்கள், ஆண்டவரே எனக்கு கடினமான ஒரு வினாத்தாள் வேண்டாம், எனக்கு எளிதாய் ஒரு இருக்கக்கூடிய வினாத்தாள் வேண்டும். You know how you can get an easy question paper? எப்படி ஒரு எளிதான வினாத்தாள் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? James chapter 2 verse 13. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Just look at this verse. இந்த வசனத்தை கவனியுங்கள். Judgment is without mercy to the one who has shown no mercy. Mercy triumphs over judgment. James 2:13. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். Please listen to this word. Judgment will be without mercy to the one who shows no mercy. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். How am I merciful to my wife, my husband, my children? நான் என்னுடைய மனைவியிடத்திலே, கணவனிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே இரக்கமுள்ளவனாய் இருக்கிறேனா? See, there's a verse in Psalm 18 which says, to the kind I will show myself kind. சங்கீதம் 18 எப்படியாய் ஒரு வார்த்தை இருக்கிறது, தயவுள்ளவனுக்கு நான் தயவுள்ளவனாய் இருக்கிறேன். But to a person who is crooked in his dealing, I will show myself astute or very very clever. மாறுபாடு உள்ளவனுக்கு நான் மாறுபாடு உள்ளவனாக தோன்றுவேன். See, how can I be merciful to other people? மற்றவர்களிடத்தில் எப்படி நான் இரக்கமாக இருக்க முடியும்? Only remember how Jesus is merciful to me. எப்படி இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இரக்கமாக இருந்தார் என்பதை மாத்திரம் நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். How many of my sins he has just hidden, he has just wiped away. எவ்வளவாய் என்னுடைய பாவங்களை அவர் மறைத்திருக்கிறார், அதை அவர் சுத்திகரித்திருக்கிறார். And if I am very hard on other people, I am going to get a very hard judgment. நான் மற்றவரிடத்திலே கடினம் உள்ளவனாய் இருந்தால் ஒரு கடினமான நியாய தீர்ப்பு எனக்கு கிடைக்க போகிறது. Third question I was thinking is, who is your best friend
on earth? மூன்றாவது கேள்வி, இந்த பூமியிலே யார் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய சிநேகிதராய் இருக்கிறார்? We may say, yes, Jesus is my best friend. நாம் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு நெருங்கிய சிநேகிதர். Is it really true? அது உண்மையா? How much time I spend with Jesus? எவ்வளவு நேரம் நான் இயேசு கிறிஸ்துவோடு செலவிடுகிறேன்? We all have heard so many times Brother Zach telling there is only one book God has written and given us. அநேக முறை சகோதரர் ஜாக் இந்த காரியத்தை சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு எழுதி கொடுத்த ஒரே ஒரு புத்தகம் தான் Only one book God has written and given to us. ஆண்டவர் எழுதி நம்முடைய கரத்திலே கொடுத்திருப்பது ஒரே ஒரு புத்தகம் தான். How much time I'm spending to really know God's word while I'm on earth? இந்த பூமியில் இருக்கும் பொழுது எவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்வதற்கு? To read it, to meditate, to obey. நான் அதை படிப்பதற்கு, தியானிப்பதற்கு, கீழ்ப்படிவதற்கு. If this book, there's a saying which goes like this, either this book will keep us away from sin or sin will keep us away from this book. இப்படியாக ஒரு வாக்கியம் இருக்கிறது, ஒன்று இந்த புத்தகம் என்னை பாவத்திலிருந்து தூரமாய் வைக்கும், அல்லது பாவம் இந்த புத்தகத்திலிருந்து என்னை தூரமாய் வைக்கும். See, if we are not really eager to read God's word and study God's word and obey God's word, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் ஆர்வமற்றவர்களாக இருப்போம் என்றால், the reason maybe we may have some sin hidden in our life. அதனுடைய காரணம் ஏதோ ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிறது. I just want to show you this word which I have shown some time ago, 1 Peter chapter 2 verse 1 and 2. சில நாட்களுக்கு முன்பாய் நான் காண்பித்த இந்த வார்த்தையை திரும்ப உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Laying aside all malice, all guile, hypocrisy, envy, all evil speaking, and like newborn babes, long for the pure milk of the word of God, that you may grow thereby. சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். These things I truly repent and remove from our life, I will have a tremendous desire for God's word, like a baby is longing for mother's milk. இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அது விலகி போகும் என்றால், சுத்திகரிக்கப்பட்டால் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையின் மீது அளவற்ற ஒரு பசி தாகம் எனக்கு இருக்கும். Okay, second question. இரண்டாவது கேள்வி. Along with this, if really Jesus is my best friend, who is the next best friend after Jesus? நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்னுடைய சிறந்த சிநேகிதன் என்று நான் சொல்வேன் என்றால், இயேசு கிறிஸ்துக்கு பிறகு எனக்கு அடுத்த சிநேகிதராக இருப்பவர் யார்? I want to tell you, to all married people, it should be your wife or your husband. திருமணமான எல்லோருக்கும் நான் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியாக இருக்க வேண்டும். If you are a brother or bachelor or spinster, maybe it should be somebody in the church. நீங்க வாலிப சகோதரனோ வாலிப சகோதரியா இருந்தால் சபையில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல சிநேகிதனாய் இருக்க வேண்டும். I just want to show you this verse in 1 John chapter 4 verse 20. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to read it slightly differently. அதை கொஞ்சம் வித்தியாசமாய் நான் வாசிக்க விரும்புகிறேன். If someone says I love God and hates his husband or wife, he is a liar. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். He hates his husband or wife, he is a liar. தன் கணவனையோ மனைவியோ பகைக்கிறவன் அவன் பொய்யன். He who does not love his husband or wife whom he has seen, how can he love God whom he has not seen? தான் கண்ட மனைவியினிடத்திலோ கணவனிடத்திலோ அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? This is the commandment we have from him, he who loves God must love his husband or wife. இந்த தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் மனைவியையும் கணவனையும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். You know how we can truly love our husband and wife? எப்படி கணவன் மனைவி நாம் ஒருவரை எப்படி நேசிக்க முடியும் தெரியுமா? It's by really learning to love God supremely. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை அதிகமாய் நேசிப்பதின் மூலமாய். How we can love God supremely? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை எப்படி நாம் நேசிக்க முடியும்? Bible says in 1 Timothy chapter 1 verse 5, the goal of our instruction is love. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கற்பனையின் பொருள் அன்பு. That is love towards God. தேவன் மேல் இருக்கிற அன்பு. Which God can pour into our heart. அதை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே ஊற்ற முடியும். When we have got a
pure heart, a good conscience, and a sincere faith. நம்முடைய ஒரு சுத்த இருதயம், சுத்த மனசாட்சி, உண்மை நம்மிடத்தில் இருக்கும்போது, if you truly have a pure heart, if you, Lord, I want at any cost a pure heart, a good conscience. நாம் தேவனிடத்திலே, ஆண்டவரே நான் எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு சுத்த மனசாட்சி, ஒரு சுத்த இருதயம் எனக்கு வேண்டும் என்று then God can pour his love into my heart. அப்பொழுது தேவன் அவருடைய அன்பை என் இருதயத்திலே ஊற்ற முடியும். I'll be able to love my wife, I'll be able to love my husband, I'll be able to love my brothers and sisters, I'll be able to love even my enemy. என் கணவனை, என் மனைவி, என்னுடைய எதிராளிகள் கூட நான் நேசிக்க முடியும். Loving others should never be an effort. மற்றவர்களை நேசிப்பது ஏதோ பிரயாசப்பட்டு செய்கிற ஒரு காரியமா இருக்க கூடாது. A simple example is, imagine I hold this Bible and tell the boy in front of me, pass on this Bible to the next child. He won't be able to do that. நான் எடுத்துக்காட்டாய் சொல்கிறேன், நான் இந்த வேதாகமத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த வேதாகமத்தை நீ யாரிடத்துல கொடுவென்று ஒரு வாலிபனிடத்தில் சொன்னால் அது சாத்தியமில்லாத காரியம். When I give this Bible to him, it's very easy to pass on. ஆனால் இந்த வேதாகமத்தை அவன் கையிலே கொடுத்தால் அதை மற்றவனுக்கு கொடுப்பது மிக எளிதான காரியம். Same way, when we can receive love from God, to love my wife, love enemy also, God will enable us. அதே போல தேவனிடத்திலிருந்து நான் அன்பை பெற்றுக்கொண்டேன் என்றால் என் மனைவியோ அல்லது எதிரியோ யாரை வேண்டுமானாலும் நேசிப்பது எனக்கு எளிதாக இருக்கும். But if I try my best to produce love, that's a terrible effort. ஆனால் நான் எப்படியாவது பிரயாசப்பட்டு இந்த அன்பை உருவாக்க வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாரமாய் மாறும். That's why Romans 5:5 says, love of God is poured out into your heart by the Holy Spirit. அதனால்தான் ரோமர் 5:5 சொல்கிறது, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. That is the love we have to receive every day in our life. அந்த அன்பை தான் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். See, another question that I'm going to face that day, அந்த நாளிலே நான் சந்திக்க போகிற இன்னொரு கேள்வி, God will tell me, I gave you the greatest gift on earth, which is the third person of Trinity, the Holy Spirit. நான் இந்த பூமியிலே மிகப்பெரிய வெகுமதியாகிய திருத்துவத்தின் மூன்றாவது நபரை பரிசுத்த ஆவியானவருக்கு தந்தேன். Have you sought to be filled with the Holy Spirit every day? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து வாழ்வதற்கு பிரயாசப்பட்டாயா? Have you sought to listen to him and to yield your life to the working of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாயா? David Brainerd said something like this. டேவிட் பிரெனார்ட் இப்படியான ஒரு காரியத்தை சொன்னார். He said, trying to live a Christian life without the Holy Spirit, without the baptism of the Holy Spirit, கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் வாழ்வது, is trying to do manual work without fingers. அதாவது கையிலே செய்ய வேண்டிய வேலைகளை விரல்கள் இல்லாமல் செய்வது போல. Imagine I don't have 10 fingers. If I try to dig something or do some work in the ground, earth, I won't be able to do it. நீ யோசித்து பாருங்கள், கைகளிலே இந்த 10 விரல்கள் இல்லை என்றால் இந்த பூமியிலே ஏதோ ஒரு நிலத்தை பயிரிடுவதோ ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லாத காரியம். The same way, when we don't have the Holy Spirit, live Christian life is impossible. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அசாத்தியமாக இருக்கும். You know, in Titus chapter 2 verse 11 it's written what the Holy Spirit does. தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை எழுதி இருக்கிறார். Titus chapter 2 verse 11, the grace of God that brings salvation has appeared to all men, teaching us to deny ungodliness and worldly lust, that we should live soberly, righteously and godly in the present age. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணும்படி நமக்கு போதிக்கிறது. This is what the grace of God, the Holy Spirit comes to do in our life. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கிருபை அது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வந்து செய்ய விரும்புகிறார். Teach us or discipline us. அவர் நமக்கு போதிக்கிறார், நம்மை சிட்சிக்கிறார். Deny ungodly thoughts. அவபக்தியான லௌகிக இச்சைகளை நீ வெறுக்க வேண்டும். Deny ungodly words from your mouth. உன்னுடைய வாயிலிருந்து அவபக்தியுள்ள வார்த்தைகளை நீ வெறுக்க வேண்டும். You are my child, you cannot speak like that. நீ என்னுடைய பிள்ளை, நீ அப்படி பேச முடியாது. You are my child, go and ask forgiveness. நீ என்னுடைய பிள்ளை இருப்பதினாலே நீ போய் மன்னிப்பு கேள். Are we listening to that voice? அந்த பரிசுத்த ஆவியின் சத்தத்தை நாம் கேட்கிறோமா? See, Bible says Holy Spirit is like a dove. வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இருக்கிறார். You know what is the mark of a dove? ஒரு புறாவினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? Small sound is enough, it will just fly away. ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட புறா அது பறந்து போய்விடும். If we don't listen to Holy Spirit will just fly away from our life. நாம் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் அவர்
பறந்து போய்விடுவார். Let's repent, my dear brothers and sisters. நாம் திரும்புவோம், மனம் திரும்புவோம். I want to tell you there's an encouraging word to all of us. It's the Holy Spirit that prepares us for that final day, the last day we are going to stand before the judgment seat of God. உங்களை உற்சாகப்படுத்தும்படி இந்த வார்த்தைகளை சொல்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த கடைசி நாளிலே அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கென்று நம்மை ஆயத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். Holy Spirit is at work in us to give us both the willingness and the ability to do his will. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறார். If only we listen to this wonderful teacher, our life will be so wonderful, so glorious. இந்த ஆவியானவராகிய இந்த போதகருக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் மாத்திரம் போதும், நம்முடைய வாழ்க்கை மிகவும் அற்புதம் உள்ளதாய் மாறிவிடும். Another question that we are going to face that day is the question, am I righteous in money matters? இன்னொரு கேள்வி அந்த நாளிலே நாம் சந்திக்க போகிற கேள்வி என்னவென்றால், பணக்காரியத்திலே நான் நீதியுள்ளவனாய் இருந்தேனா? Do I have any money which actually belongs to another person? மற்றவர்களுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு பணம் என்னிடத்தில் இருக்கிறதா? If such a money is there, am I really serious to pay it back at the earliest? நான் அப்படி பணம் இருந்தால் எவ்வளவு தீவிரமாய் அதை திரும்ப கொடுப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன். See, faithfulness in money matters is much higher level. At least we should be righteous in the money matters. பணக்காரியத்திலே உண்மையாய் இருப்பது என்பது அது உயர்ந்த ஒரு தரம். ஆனால் குறைந்தபட்சம் அதிலே நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Even if just 5 rupees is there which does not really belong to myself, God can never bless my life. ஒரு 5 ரூபாய் கூட எனக்கு சொந்தமில்லாத பணம் என்னிடத்தில் இருக்கும் என்றால் தேவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியாது. Let's really let this be the desire. Lord, I want to really be faithful in my righteous in my money matters. ஆண்டவரே, நான் இந்த பணக்காரியத்திலே நான் நீதியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்போம். I was thinking of one more thing about the final day we are going to stand before the judgment seat of God. தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாய் நிற்கக்கூடிய அந்த நாளிலே இன்னொரு காரியமும் என்னுடைய நினைவில் வந்தது. We read in Matthew chapter 25. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். The first parable there about the 10 virgins. முதலாவது அந்த 10 கன்னிகைகளை பற்றியதான ஓமை. 5 were wise, 5 were foolish. 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். See, if you look into these 10 virgins, they are similar in most of the matters. இந்த 10 கன்னிகைகளை பற்றி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் अनेक காரியங்கள் அவர்களுக்கு ஒன்றாய் இருக்கிறது. They were virgins, their lamps were burning. அவர்கள் எல்லோருமே கன்னிகைகளாய் இருந்தார்கள். அவர்களுடைய எல்லாருடைய விளக்கும் எரிந்து கொண்டிருந்தது. They were all looking for the bridegroom. அவர்கள் எல்லோருமே மணவாளனுக்காக எதிர்கொண்டிருந்தார்கள். But there was only one difference. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் மாத்திரம்தான். All of them had a flask, and inside the flask oil was there. எல்லோரிடத்திலே அந்த பாத்திரம் இருந்தது, அதற்குள்ளாய் ஒரு சிலர் அதிலே எண்ணெயை வைத்திருந்தார்கள். Imagine I had a flask, you won't be knowing whether it contains oil or not. என்னிடத்திலே ஒரு பாத்திரம் இருக்கிறது என்று நான் காண்பிக்கிறேன், ஆனால் அது உள்ளே எண்ணெய் இருக்கிறதா என்று உங்களுக்கு தெரியாது. That is a picture of our hidden life. அது நம்முடைய மறைவான வாழ்க்கையின் ஒரு படமாய் இருக்கிறது. How we get this oil? எப்படி இந்த எண்ணெயை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? In the Old Testament it's written is by crushing the olives. அது புதிய ஏற்பாட்டிலே அந்த ஒலிவ பழங்களை பிசைந்து அது எடுப்பதினாலே. The main reason why God gives us the Holy Spirit is so that I can go the way of the cross and gather oil in my hidden life. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் ஏன் எனக்கு கொடுக்கப்படுகிறார் என்றால், நான் சிலுவையின் பாதையிலே சென்று அந்த எண்ணெயை நான் சேகரிக்க வேண்டும். The main difference between wise virgins and foolish virgins is foolish virgins were only interested in maintaining a good testimony before people. அந்த புத்தியுள்ள கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், புத்தி இல்லாத கன்னிகள் வெளியான அந்த சாட்சியை குறித்து மாத்திரம் அவர்கள் கவனம் செலுத்தி அதிலே திருப்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். They never bothered to live before God. தேவனுக்கு முன்பாய் வாழ்வதை குறித்து அவர்கள் அக்கறையாய் இல்லை. Lord, what do you think about my life, my hidden life? They never asked that question. ஆண்டவரே, என்னுடைய மறைவான வாழ்க்கை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர் என்ற அந்த கேள்வி அவர்கள் கேட்கவில்லை. Just want to finish with what we heard in the worship time. ஆராதனை நேரத்திலே கேட்ட அந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Ezekiel chapter 33 verse 12. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் verse 11. 11ஆம் வசனம். 33 verse 11.
11வது வசனம். As say to them, as I live, says the Lord God, I have no pleasure in the death of the wicked, but that the wicked should turn from his way and live. Turn from your evil ways, for why should you die, O house of Israel? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். See, God's intention for all of us is that we should live in repentance. தேவனுடைய விருப்பம் நம் எல்லோரையும் குறித்து என்னவென்றால், நாம் மனம் திரும்புதலிலே வாழ வேண்டும். That none of us should die, none of us should perish. நாம் ஒருவரும் சாகக்கூடாது, நாம் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. Last day when I stand before God, I should not shrink away from him in shame. அந்த கடைசி நாளிலே தேவனுக்கு முன்பாய் நான் நிற்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு பின்வாங்க கூடாது. If I can live in repentance every day, நான் உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலே வாழும் பொழுது, if I can listen to God every day and yield my will to the will of God, நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு என் சித்தத்தை அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்பேன் என்றால், seek to be filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரிலே நிறைந்திருக்கும்படி நான் நாடுவேன் என்றால், every day of my life, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே I can stand that day boldly before God. நான் தேவனுக்கு முன்பாய் அந்த நாளிலே தைரியமாய் நிற்க முடியும். Just want to turn to this verse and close 1 John chapter 3 last verse. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Chapter 2 verse 28. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20. Now little children, abide in him, that when he appears he may have confidence and not ashamed before him at his coming. இப்படி இருக்க பிள்ளைகளே, நாம் அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாய் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். Yeah, that's why we hear these words. That is why we are hearing these words. அதனால் தான் இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். I want to take it to my own life. I don't want to be ashamed that day. இந்த வார்த்தைகளை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்கிறேன். அந்த நாளிலே நான் வெட்கப்பட்டு போக விரும்பவில்லை. God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.